அப்படின்னு. Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to God's holy name. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து அவருடைய வசனத்தை வாசிக்கவும் அதை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு பாராட்டின அளவற்ற இரக்கத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the Lord for the mercy that He has showered upon us to call upon His name and to worship Him and to glorify at this hour. நம்முடைய வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை I ஸ்தோத்திரிக்கிறேன். thank the Almighty God who has given us the privilege to read His word and to worship Him. இந்த காலையிலே அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். May we look unto the Lord. கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. May the good Lord give us His grace. ஹல்லேலூயா. Amen. Hallelujah. இயேசுவின் நாமமே கிறிஸ்தேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே கிறிஸ்தேசுவின் நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே அல்லேலூயா மாந்தர் போற்றும் நாமம் தூதர் வாழ்த்தும் நாமம் மாந்தர் போற்றும் நாமம் விண்தூதர் வாழ்த்தும் நாமம் மூலகோர் போற்றும் மேன்மையான நாமம் மூலகோர் போற்றும் மேன்மையான நாமம் Father, thank you, Lord. இயேசுவின் நாமமே கிறிஸ்தேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே கிறிஸ்தேசுவின் நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே. பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our most loving Heavenly Father, we thank you at this hour, Lord. இந்த காலை வேளையிலேயும் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும்
நீர் தந்து ஒரு புதிய நாளுக்குள் நாங்கள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு Lord, we ஸ்தோத்திரிக்கிறோம். thank you, Lord Jesus, for the strength that thou have given us to see a new day, Lord Jesus. ஆண்டவரே, இந்த நாளையும் நாங்கள் பிரயோஜனமுள்ளதாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். Lord, make us, Lord Jesus, to make this day useful unto us, Lord. ஆண்டவரே, கிருபையாக மனம் இறங்கி இன்றைக்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளி கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh Lord, open our understanding, Lord. Open the eyes of our heart, Lord Jesus, that we may understand the words and the scriptures, that we may glorify you, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு நீரே நல்ல போதகராக இறங்கி வந்து எங்களுக்கு நீர் போதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். May you be a good preacher, Lord Jesus. Do come down from the heavens and preach unto us, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். We glorify your matchless name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is big. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் இன்றைக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய தியானத்திலே 16வது நாளுக்குள் நாம் வந்திருக்கிறோம். We have come into the 16th day of our devotion in the book of Proverbs. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி 180 நாட்களில் முழு வேதத்தையும் நாம் வாசித்து முடிக்கிற ஒரு முயற்சியிலே ஒரு சவாலை நாம் எடுத்து நாம் ஆரம்பித்திருக்கிறோம். You all know that we have taken up this challenge to complete the Bible in 180 days, and we have entered into the 16th day today. ஆண்டவருடைய கிருபையினாலே வேதம் வாசிக்கிறதுல நாம கிட்டத்தட்ட நாம 18 நாட்கள் நாம முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். We have completed 18 days. இன்றைக்கு நாம ஆண்டவருடைய கிருபையினால By God's grace, நாம் இன்றைக்கு எண்ணாகமம் புஸ்தகத்தை முடிக்க போறோம். we are going to complete the book of Numbers. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். How great is our God and how ஆண்டவர் good is. பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை I thank the ஸ்தோத்திரிக்கிறேன். Lord for his grace and mercy unto us. நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாம உற்சாகத்தோடு வேதத்தை வாசிக்கிறதை அறிந்து கர்த்தரை I ஸ்தோத்திரிக்கிறேன். do thank God and glorify him for not becoming weary in reading the Bible. அதே போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை தியானிப்பதிலேயும் நீங்கள் காட்டுகிற இந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்து காட்டுகிற உற்சாகத்தையும் நான் அதிகமாய் I பாராட்டுகிறேன். thank the Almighty God for the interest that thou art showing in taking part in this devotion கர்த்தருடைய from 6 to 7 in the morning hours. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name alone. நம்முடைய சபையினுடைய யூடியூப் சேனலில் மாத்திரமல்ல, லைஃப் டிவி மூலமாக, ஆர்க் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Not only through our YouTube channel, you're also watching through Live TV and Live TV Plus, and we also welcome you. ஆர்க் டிவி மூலமாகவும் பார்க்கிறீர்கள். And through Ark TV also, you're watching this telecast. We thank you. We welcome you and thank and you. we want to appreciate your. And we appreciate you and we welcome you in the name of our Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நம்முடைய தேவனும் நமக்கு ரொம்ப இரக்கம் உள்ளவராக ஒவ்வொரு நாளும் இந்த வேத பகுதிகளிலிருந்து நமக்கு ஆண்டவர் தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற வெளிச்சத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And our God is also very gracious, and he has been giving me new ideas and new revelations to preach unto you and to share with you. எனக்கு நீங்கள் அனுப்புகிற உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ், உங்களுடைய இமெயில்ஸ் மூலமாக நான் அதை கேள்விப்பட்டு நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். And I do rejoice in the Lord when I get your your WhatsApp messages and SMS messages. I thank the Almighty God for the same. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. May honor and glory be to God's holy name. இன்றைக்கு நாம் தொடர்ந்து நேற்றைக்கு நாம் விட்ட பகுதியிலிருந்து தொடரலாம் என்று நினைக்கிறேன். May we continue from where we left yesterday. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். May we turn our Bibles to Proverbs 1 and verse 10. நீதிமொழிகள் 1:10ஆம் வசனம். Proverbs 1 and verse 10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. My son, if sinners entice you, do not consent. டிலே கட் பண்ணுங்க. பாவிகள் நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. My son, if sinners entice you, do not consent. நயங்காட்டுதல் அப்படின்ற செய்கையினுடைய அர்த்தம் என்ன?
What do you mean by enticement? நயம் காட்டுவது என்றால் ரொம்ப ஞானமாக சாதுரியமாக ஒருவருடைய ஆசைகளை ஒருவருடைய ஏக்கங்களை தூண்டி விடுவது தான் இந்த நயம் காட்டுறதுன்னு சொல்றார். What enticement means? Artfully arouse your desire. சில வேளையில் சிலர் நம்முடைய ஆசைகளையே நமக்கு சோதனையாக மாற்றுவாங்க. அதான் நயங்காட்டுறது. Tempt someone with desire. அதே வேளையில் நமக்கு தவறான நம்பிக்கைகளை கொடுப்பாங்க. And they give you false hopes. இதுதான் நயம் காட்டுறது அப்படின்றது. This is what enticement means. அருமையானவர்களே, நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். We must be aware of one thing. நாம் வாழ்கிற உலகத்துல எல்லாமே வெளிப்படையா நடக்குது, எல்லாமே நேர்மையா நடக்குது, எல்லாருமே உண்மையா நடந்து கொள்ளுகிறாங்க அப்படின்ற ஒரு பிரம்மையில நம்ம வாழக்கூடாது. We should not live in this world thinking that everything that is going about around us is all truthful. எல்லாமே நேர்த்தியாக நேர்மையாக வெளிப்படையாக சொல்றாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. And you should not think that everything is transparent and everything is truthful and so on. எல்லாவற்றையும் இருக்கிற வண்ணமாகவே நம்ப முடியாது அப்படின்றது தான் உண்மை. And you should not forget that the things which are, it is not the truth also. You cannot blindly trust everything that you come across. அதே வேளையில் நாம் வாழ்கிற உலகமும் ஒரு துன்மார்க்கத்தினாலும் பாவத்தினாலும் கபடினாலும் நிறைந்த ஒரு உலகம் என்பதை மறந்து போகக்கூடாது. The hard truth is we live in a very corrupt world. நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று உலகத்தில் ஜார்ஜ் டக்லஸ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதினாரு. வாட் அ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பாடலை அவர் எழுதினாரு. There was a song written by George Douglas who had written this song titled as What a Wonderful World. லூயி ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லுகிறவர் அதை பாடி அதை ரொம்ப உலகம் முழுவதும் பிரபலமாக்கினார். And it was also performed by Louis Armstrong and it became very famous throughout the world. அதில் இருக்க சில வரிகள்லாம் கேட்கறதுக்கே அவ்வளோ இன்பமா இருக்கும். And few verses in those poem is very beautiful. அந்த பாட்டில் வர்ற சில வரிகள் பார்த்தீங்கன்னா, and if you look at the verses that is in that நான் poem, பச்சையாக செழித்த மரங்களை பார்க்கிறேன். I see trees of green. நான் அதே வேளையிலே செவ்வையான அல்லது செந்நிறமான ரோஜா பூக்களை பார்க்கிறேன். Red roses too. நான் அது வளர்ந்து செழித்து அது பூத்து நிற்கிறதை பார்க்கும்போது என்னை பார்த்தே நான் நினைத்து கொள்ளுகிறேன், எவ்வளோ ஒரு அற்புதமான உலகம் இது. I see them bloom for me and you and I think to myself, what a wonderful world. நான் வானத்தை பார்க்கும் பொழுது நீல நிறமான வானத்தில் வெண்ணிறமான மேகங்கள் அப்படியே போகும்போது நான் நினைக்கிறேன், எவ்வளோ ஒரு அற்புதமான நாள், எவ்வளவு அருமையான ஒரு இரவு, இது எத்தனை அற்புதமான ஒரு உலகம் என்பதை நான் நினைக்கிறேன். I see skies of blue and clouds of white, the bright blessed day, the dark sacred night, and I think to myself, what a wonderful world. அதே வேளையில் நான் மக்களை பார்க்கிறேன், நான் ரெயின்போவை பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது சில மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எவ்வளவு உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்கிறாங்க. எவ்வளவு அருமையான ஒரு உலகம் இது. And the colors of rainbow so pretty in the sky and also on the faces of people going by. I see friends shaking hands saying, how do you do? They are really saying, I love you. What a wonderful world. What a wonderful world. இதெல்லாம் பாடுறதுக்கு நல்லதா இருக்கு. It is good. It is good that we say. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு. It is lovely to hear it. ஆனா நிஜ வாழ்க்கைன்னு பார்க்கும்போது, and if you look at it in a realistic way, how do you do எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குற எத்தனை பேர் உண்மையா நம்முடைய நல்வாழ்வை விரும்புறாங்கன்னு தெரியல. How many of us really greet one another asking how do you do? How many of them really intend to say how do you do? Do they have any other ulterior motives when they ask that question? தெரியாது நம்மளுக்கு. இந்த மாதிரி நிலையில தான் உலகத்துல வாழ்றோம். This is how we live in this world among these people. என்னதான் அற்புதமான உலகம்னு சொன்னாலும் நம்ம ரியாலிட்டியில பார்க்கும்போது அநேக வேளையில வாழ்க்கையும் உலகமும் அற்புதமா இருக்கிறது இல்லை என்பதுதான் உண்மை. In reality we do know that
This is not the real world that we live in. அதனால தான் இந்த ஞானி எழுதுறாரு, That is why என் மகனே, my son, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாது. That's why the writer writes, King Solomon writes, my son, if sinners entice you, do not consent. அப்படின்னா நம்ம வாழ்ற உலகத்துல நமக்கு நயங்காட்டுற மக்களும் இருக்கிறாங்கன்றதை மறந்துடக்கூடாது. You should not forget, in the world that we live, there are people who will entice you. நாம் நினைக்கிறது போல உலகம் எப்பொழுதுமே நேர்மையாக வெளிப்படையாக எல்லாம் நன்மையாக இருக்கும்ன்றது நம்ம ஒரு பிரமையில வாழக்கூடாது. We should understand this world will not be transparent, where people will be open-hearted. They will expose everything that is within their heart. இந்த வசனத்தை வாசித்த போது ஆண்டவர் 3 சத்தியங்களை வெளிப்படுத்தினாரு. When I read these verses, the Lord revealed unto me 3 truths. முதலாவது, நயங்காட்டுதல் என்பது ஒரு நிஜமான பிரச்சனை அல்லது அது நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ளணும். When I read this verse, the Lord revealed unto me 3 truths. And the first one is, enticement is always a possibility and it is a reality. அது எப்பொழுதும் யாருக்கும் நடக்கலாம். It may come to anyone at any point of time, at any moment. அதனால தான் வாசிக்கிறோம், நயங்காட்டினாலும் அப்படின்னு வாசிக்கிறோம். That is why we read, even if they entice you. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியிலுமே நயங்காட்டுதல் என்பதே கிடையாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. And whatever walk of life that we go through, you cannot rule out there is no enticement. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நயங்காட்டப்படுகிற சூழ்நிலைகள் வரும். அதே வேளையில் நம்முடைய சமுதாய வட்டங்கள்லேயும் நாம அநேகரால் நயங்காட்டப்படலாம். It is present even in our spiritual life. It is ever present in our social circles also, this enticement. அதே வேளையில் இந்த நயங்காட்டுதல் என்பது நம்முடைய குடும்ப வட்டங்கள்லேயும் வரலாம், நம்முடைய நண்பர்கள் வட்டங்கள்லேயும் வரலாம். This enticement is present in our family, it is present in our friendship circles. அதே வேளையில் இந்த நயங்காட்டுதல் என்பது ஒரு சபைக்குள்ளேயும் நடக்கலாம், ஒரு சமுதாய குழுவுக்குள்ளே நடக்கலாம். This enticement is present even in church and even in our community. நாம் தான் விழிப்பாக, எச்சரிப்பாக, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We must be ever vigilant against this enticement. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆகவே தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Hence we read in 1 John 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லுகிறார். Hence he writes, beloved, do not believe every spirit, but test the spirits, whether they are of God, because many false prophets have gone out into the world. அப்போ இதுல வெளிப்படுற முக்கியமான சத்தியம் என்னன்னா, what is the truth that is being revealed? ஒரு காரியத்தை நீங்க நம்புறதுக்கு முன்னால அந்த காரியத்தை நீங்க நிச்சயமா சோதிக்க வேண்டும். Before we accept a test, we have to test that. Before you trust anything, you must test everything. Before you trust everything, before you trust anything. ஒரு காரியத்தை நீங்க நம்புறதுக்கு முன்னால அதை கண்டிப்பா சோதிச்சிடணும். We must test everything before we trust anything. எந்த ஒரு கல்லையும் நாம வெறுமனே புரட்டி விட முடியாது. We must not leave any stone unturned. தமிழ்ல சொல்லுவாங்க, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லும்போது you should not leave any stone unturned ன்னு சொல்லுவாங்க. அதாவது எதையுமே வெளிப்படையாய் தோன்றுகிற காரியத்தை வைத்து நாம் நம்பிவிட முடியாது. Do not trust everything that is revealed to you. Try everything. அதனால தான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வாசிக்கும்போது, if you would read 2 Corinthians chapter 11 verses 13 to 15, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடம் உள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமாய் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்களுக்கு கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும்னு போட்டிருக்கு. For such are false prophets, deceitful workers, transforming themselves into apostles of Christ. And no wonder, for Satan himself transforms himself into an angel of light.
Therefore, it is no great thing if his ministers also transform themselves into ministers of righteousness, who will be according to the works. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? It's amazing. ஆ? It's amazing. பிசாசு என்பவன் எப்பொழுதுமே கெர்ச்சிக்கிற சிங்கமாய் வரப்போகிறது இல்ல, அநேக முறை அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவானா. For we should be aware, Satan not only comes as a roaring lion, he also takes the form of angel of light. நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானா? If you consider the life of Samson, நீங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்திற்கு விரோதமாக தைரியமாக ஓடினான். When a roaring lion came before him, he ran before him and countered it. He ran courageously to tear the lion apart. ஆனால் அதே சிம்சோன் தெலேலாளுக்கு முன்பாக நல்ல வசதியாக அவள் மடியிலே படுத்து தூங்கினான். But same Samson, he was comfortable in the bosom of Delilah. உண்மை என்ன தெரியுமா? You know what, sir? சிங்கமானாலும் சரி, தெலேலாவானாலும் சரி, ரெண்டு பேருமே இவனை அழிக்க இவனுக்கு விரோதமாய் வந்தவர்கள் என்பது உண்மை. And in both the cases, either lion or Delilah, both were trying to entice and they wanted to destroy him. வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆக்ரோஷமா வந்துச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதுவுமே பாதிப்பே இல்லாதது போல, ஒரு தீமையும் செய்யாதது போல ரொம்ப மிருதுவாக இன்னொன்று வந்துச்சு. Both wanted to destroy Samson, but what's the difference between the two? One was very ferocious and the other was very soft and comfortable. ஒன்று பார்த்தா ஆபத்தே இல்லாதது போல இருந்துச்சு. In second case, we see there is no terror or no destruction at all. No harm. No harm at all. தெரிஞ்சது. Amen. Very heart warming. அப்படியே மனசுக்கே ரொம்ப கவர்ற மாதிரி இருந்துச்சு. It was enticing to the heart. மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில இருக்க தோல் தான் மாற்றம், வெளியில இருக்க தோற்றம் தான் மாற்றம். What is the difference between the two aspects? Only the coat was different. ஒன்று மிருகம், இன்னொன்று அழகு. One was a ferocious animal, the other was beauty. One was a beast, the other was a beauty. Amen. ஆனா உள்ள கொண்டு வர்ற விஷம் ஒண்ணுதான். But what is the intention? It is destruction. அதனால தான் பாருங்க, பெரிய தலைவர்கள்லாம் அவங்க வலிமையான போர் வீரர்கள் மாத்திரம் அவங்க பயணிக்க மாட்டாங்க, ரகசியமாக நடக்கிற சூழ்ச்சிகளை ஆராய்ந்து பார்க்கிற ரகசிய ஆய்வாளர்களோட சேர்ந்து அவங்க பயணிப்பாங்க. And we see the kings do not go only with the soldiers, they will also keep spies to understand what is happening all around. ஏனென்றால் எல்லாமே தோற்றுகிற விதமாகவே எல்லாம் வெளிப்படையா, எல்லாமே நன்மையா தீமை தெரியாது. Everything will not be transparent onto you, whatever bad is around you. நான் சொல்லுவேன், அந்த ஞானி தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாரு, பாவிகள் உன்னை நயப்படுத்தினால், உன்னை நயங்காட்டினால் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த நயங்காட்டுதல் என்பது என்றைக்குமே நடக்காது, எல்லாருக்குமே நடக்காது, எப்பொழுதுமே நடக்காது, எல்லா இடத்துலையும் நடக்காது. And we understand this enticement do not happen at every point of time, at every moment. It could come occasionally at unexpected. It doesn't happen to everyone, it doesn't happen everywhere, it doesn't happen every day, it doesn't happen at every time, you know. எப்பொழுது வேணாலும் இது நடக்கலாம். It can happen at any point of time. அதனால் நாம் எப்பொழுதுமே நாம எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கேஷுவலாக இருந்துடக்கூடாது. Hence we got to be vigilant that it will not happen to us at any point of time. எப்பொழுதுமே நாம விழிப்போடு இருந்து கொண்டே இருக்கணும். Hence we got to be very vigilant at all point of time. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. முதலாவது இதுல வெளிப்படுற சத்தியம் என்னன்னா, இந்த வஞ்சனை அல்லது இந்த நயங்காட்டுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக எப்பொழுதுமே வாய்ப்பை கொடுக்கிறதாகவே இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. Hence the first truth is the enticement is always a possibility and it is a reality in our life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இரண்டாவது, திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். May we read the word again. நீங்கள் நீதிமொழிகள் 1:10 வாசிக்கும்போது, Proverbs 1:10, என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் போட்டிருக்கு. And if sinners entice you, யார் நயங்காட்டுவார்கள்? who will entice you? வேதம் சொல்லுகிறது,
பாவிகள் உனக்கு நயங்காட்டுவார்கள். It is the sinners who will entice you. அப்பனா அர்த்தம் என்னன்னா, நயங்காட்டுதல் என்பது மனிதர்கள் மூலமாக நம்மை நோக்கி வருகிறது. And this enticement is given by the sinners who are none but the Enticement comes from men. through people. Amen. இந்த நயங்காட்டுதல் என்பது மனிதர்கள் மனிதர்கள் மூலமாக நம்மை அடைகிறது. Enticement comes through people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. பாருங்க, இந்த ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது நான் சொன்னது போல எல்லாரையும் நாம நம்பிட முடியாது. We cannot trust all. எல்லாரையுமே நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. We cannot accept all the people. எல்லாரையுமே ஒரே நிலையில நம்ம பார்க்க முடியாது. We will not be able to judge them in the same scale. ஏனென்றால் எல்லாருமே ஒரே விதமாக இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. The truth is, the people may not be alike at all point of time and all alike. அதனால தான் நான் சொல்லுவேன், Hence I would say, இந்த நயங்காட்டுதல் என்பது ரெண்டு வித்தியாசமான கூட்டத்தாரிடத்திலிருந்து நம்மை நோக்கி வரும். This enticement may come to us from two quarters of life. முதலாவது யார் எப்படிப்பட்டவர்கள் நயங்காட்டுவார்கள் அப்படின்னு சொன்னா, First, which type of people will entice you? நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you would read Deuteronomy 13th chapter verses 6 to 10, நீங்கள் அங்கே 6ஆம் வசனத்துல, and in verse 6 it உன் says, தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தி ஆகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவி ஆகிலும் உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி போய் நாம் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி ரகசியமாய் உன்னை ஏவி விட்டால்னு போட்டிருக்கு. If your brother, the son of your mother, your son or your daughter, your wife of your bosom, or your friend who is as your own soul secretly entice you, saying, let us go. யார் வந்து நயம் காட்டுறாங்க? Who will entice you? யார் ரகசியமா நயம் காட்டுறாங்க அப்படின்னா, secretly who will entice you? ஆச்சரியமா இருக்கு. ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. And he gives a list over here. அது யாருன்னா, உன் தாய்க்கு பிறந்த சகோதரன். And it is your own brother who's born to your mother. உன்னுடைய சொந்த மகன், உன்னுடைய சொந்த மகள். Your own son and your own daughter. உன்னுடைய சொந்த மனைவி. The wife of your bosom. உன்னுடைய நண்பன். Your friend. உன்னுடைய ஆத்துமாவை போல, உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதன். Friend who's as your own soul. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், உன்னை நயமாக உன்னை ரகசியமா ஏவி விடுவாங்களாம். And these people will secretly entice you. எனக்கு இத கால்ல படித்த போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது. I was shocked when I read these verses. நயங்காட்டுதல் என்பது நம்ம பாவிகள்னா எங்கேயோ வெளியில இருக்காங்க நினைக்காதீங்க. We think that it is the sinners who will entice you. We think they are from elsewhere. எங்கேயோ தூரமா அந்நியர்களா இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். They could be heathens to us or strangers to us. எங்கேயோ தூரத்துல இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். We think they are far off. வேதம் சொல்லுது, but the Bible says, இந்த நயங்காட்டுற பாவி யாரா இருக்கலாம்னு சொன்னா, நம்மோட நெருங்கிய உறவுல இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட நம்மள நயங்காட்ட முடியும்ன்றத மறந்துடாதீங்க. And your own people whom you recognize, and these people could entice you as well. யாரோடு நம்ம நெருங்கிய உறவுல இருக்கிறோமோ அவர்கள் என்ன செய்யலாம்னா நம்மள நயங்காட்டலாம். And good relationships whom you are, they might entice you. அதனால தான் சொல்லுவேன், இந்த நயங்காட்டுதல் மனிதர்கள்ட்ட இருந்து வருது அப்படின்னு சொன்னா, முதல் கூட்டம் யாருன்னு சொன்னா, நாம் யாரோடு நல்ல உறவுல இருக்கிறோமோ அவர்களே நமக்கு என்ன செய்யலாம், நயங்காட்டி விடலாம் என்பது உண்மை. And from whom will we get this enticement? From people whom you have good relationship. அதுல யாருக்குமே விதிவிலக்கே கிடையாது. There is none is spared from this. Nobody is exempt. எல்லாருமே இந்த லிஸ்ட்ல வந்துடலாம். And all have been included in this list. அதுல போட்டிருக்கு, உன்னை வந்து ரகசியமா நயங்காட்டி, யாருன்னு கேட்டா உன்னுடைய மனைவி, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், உன்னுடைய நண்பன், இவங்கெல்லாம் ரகசியமா நயங்காட்டி நாம வேறே தேவர்களை போய் சேவிக்கலான்னு உனக்கு வந்து நயங்காட்டினால்னு போட்டிருக்கு. And secretly these people will entice you. Who they are? Your son of your mother, your son, your daughter, your wife, and your friend. They will say, come, we'll go and serve other gods. ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிப்பாயிரு. Be vigilant. எச்சரிப்பாயிரு. Be cautious.
அப்படின்னா நம்ம யார்கிட்டயுமே வந்து இவர்கள் மூலமாய் நாம் வஞ்சிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு நாம தைரியத்தில் இருக்கவே கூடாது. Let us not take for granted that we will not be enticed by these people. பாருங்க, நீங்கள் உபாகமத்தில் 16ஆம் அதிகாரம் உபாகமம் இல்லை, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனை நயமாய் வஞ்சிக்க முயற்சி செய்தது யாருன்னு சொன்னால், அவன் உயிருக்கு உயிராக நேசிச்சான் பாருங்க, அந்த பொண்ணு தான் அவனையே வஞ்சிக்கிறதுக்கு அவள் வந்து வலை விரித்து கொண்டிருந்தாள். If you would read Judges 16 and 4 and 5, Samson was enticed by the lady whom he really loved her. அவளை ரொம்ப நேசிச்சான், ரொம்ப நம்பினான். And he trusted her and he loved her. அவள் தான் என்ன செய்தானா, கடைசியில் அவளுடைய சத்துருக்களுக்கு வந்து அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை வந்து ஒரு 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 பொறியாக மாற்றி அவனை கொஞ்சம் பிடிச்சு கொடுத்தான். And she became a snare unto him and exposed him to the enemies, the Philistines. இது ரொம்ப கேட்பதற்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. And it is quite shocking to hear. அப்போ யார் மூலமாய் இந்த வஞ்சனை, யார் மூலமாக இந்த நயங்காட்டுதல் அப்படின்னு சொன்னா, முதலாவது நான் சொன்னேன், நம்மோடு நெருங்கிய உறவுகள் இருக்காங்க பாருங்க, அவர்கள்ட்டையும் நம்ம எச்சரிப்பா இருக்கணும். We got to be very cautious even with our own relations, because the enticement might come through there. ரெண்டாவது நான் சொல்லுவேன், Secondly, I would say, யார் மூலமா இந்த நயங்காட்டுதல் வரும் என்று சொன்னால், through whom this enticement will come. நீங்கள் அதே பகுதி உபாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசியுங்களேன். If you would read Deuteronomy 13, 1 to 3, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. it is quite amazing. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக என்று வாசிக்கிறோம். If there arise among you a prophet or a dreamer of dreams, and he gives you a sign or a wonder, and the sign or the wonder comes to pass, of which he spoke to you, saying, let us go after other gods which you have not known, let us serve them. You shall not listen to the words of the prophet or the dreamer of dreams, for the Lord your God is testing you to know whether you love the Lord your God with all your heart and with all your soul. You shall walk after the Lord your God and fear him and keep his commandments, obey his voice. You shall serve him and hold fast to him. ஆச்சரியமா இருக்குல்ல? It's quite amazing. இந்த ஜனத்தை வஞ்சிக்கிறதுக்கு யார் எழுப்புவான்னு கேட்டா, சொந்தக்காரங்க மாத்திரம் இல்லையா, It is not only the relations who will arise. யாரை நாம ரொம்ப நம்புறோம், யாரை நம்ம ரொம்ப மதிக்கிறோம் பாருங்க, யாருக்கு நம்ம ரொம்ப கனத்தை மரியாதையும் கொடுக்கிறோம் பாருங்க, அவர்கள் கூட நம்மளை என்ன பண்ணிடலாம்னா வஞ்சித்தரலாம். And people whom we revere, like whom we honor, they could also rise against us and entice us. நிறைய வேளையில மதிப்புக்குரியவர்கள், கனத்திற்குரியவர்கள், நாம ரொம்ப உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்கிறவங்க கூட நம்மளை என்ன செய்திடலாம்னா நயங்காட்டி விடலாம். And these people might be of great importance in our life and an influential in life. They could also entice us. அப்போ அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி ஆகிலும், even it be a prophet, அவன் சொப்பனக்காரனாகிலும் or a dreamer of dreams, அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவனானாலும், and even if he works wonder and signs, அவன் சொன்னது சொன்னபடியே நடந்தாலும், and even if it takes place whatever he says, அவர் சொல்றாரு, எச்சரிப்பாருங்க, be cautious. எச்சரிப்பாருங்க. Be cautious and ஏன்னா vigilant. அவங்களுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் வைத்து உங்களை என்ன செய்ய முடியும்னா வஞ்சிக்க முடியும். Through the wonders and signs they could mislead you. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம யார்கிட்ட வந்து எச்சரிப்பா இருப்போம்னு சொன்னா, நம்மகிட்ட நேரடியா வந்து நமக்கு பிடிக்காம இருக்கிறாங்க பாருங்க, நம்ம மதிக்காம இருக்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருப்போம். And we got to be very cautious with these people who will we always are very cautious with people we don't respect, we don't have high regards. ஆனால் நம்ம யாரையாவது ரொம்ப மதிக்கிறோம், யாரையாவது ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோம்னா அவங்க சொல்றது எல்லாமே தெய்வ வாக்கா நம்ம ஏற்றுக்கொள்வோம். And we accept whatever these people tell whom we revere and whom we respect. அவர்கள்ட்ட நம்ம எச்சரிப்பா இருக்கவே மாட்டோம். And we will not be cautious with these people. அவங்க இவ்வளோ பெரிய ஆள், அவங்க எல்லாம் தப்பே சொல்ல மாட்டாங்க. And we always conclude that they
will make mistakes. ஏன்னா அவங்க பெரிய ஆட்கள், They are great people அவங்கெல்லாம் வந்து பெரிய தீர்க்கதரிசிகள், and they are prophets அவங்கெல்லாம் சொப்பனக்காரர்கள், and they are dreamers. அவங்க சொல்றதெல்லாம் நடக்குது பதர். Whatever they tell, it comes to pass. அதனால எப்படி அவங்கெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க, They will not tell lies. அவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்க, They will not mislead us. அவங்கெல்லாம் நம்மளை நயவஞ்சகமா நடத்தவே மாட்டாங்க. They will not entice us and lead us. நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம், But we think so. ஆனா வேதம் சொல்லுது But the Bible says, அது சொந்தமா இருந்தாலும் சரி, whether be relations, ஒருவேளை அவங்க வந்து தீர்க்கதரிசியா சொப்பனக்காரனா இருந்தாலும் சரி, whether they be prophet or dreamers, நீ எச்சரிப்பா இருப்பா. be cautious, dear அவன் friends. கூட உன்னை வஞ்சித்து என்ன செய்வான்னா, வேறே தேவர்களை சேவிக்கும்படி உன்னை என்ன பண்ணிடுவானா அப்படியே திருப்பிடுவான். They could even entice you and take you away from me to serve other gods. இந்த உலகத்துல வந்து கல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கள்ள போதகங்கள்ல சிக்கி உயிர் இழந்தவர்கள் கூட ஏராளம் பேர் இருக்காங்க. There are people who have lost their lives through this false prophets. கல்ட்ஸ் சொல்லுவோம். அந்த கல்ட்ன்றது என்னன்னு சொன்னா, ஒரு யாராவது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பிரசங்கியார் இருப்பாரு. There might be a great preacher. அந்த பிரபலமான பிரசங்கியார் வந்து தனக்கு பின்பாக ஒரு பெரிய சீடர்கள் கூட்டத்தை, பெரிய ஒரு ஃபாலோவிங் அவர் சேர்த்துருவாரு. And he will have a followers, great followers following him. அவர் அப்படியே வருஷக்கணக்கா அவர் பிரசங்கங்களை கேட்டு அப்படியே அவர்கிட்ட மயங்கி அவர் அப்படியே அவர்தான் உண்மையான ஊழியன்னு நம்புறாங்க பாருங்க. And the people will think that he is a real prophet, and people will start following, and whatever he says, they think it is truth. அவர்கள் நம்பிக்கை கூடிய உச்சகட்ட வேளையில அவர்களை வஞ்சித்துருவாரு. And when he comes to the pinnacle, he will entice them. அவர்களை வந்து வேதத்துக்கு விரோதமான காரியங்களை செய்ய சொல்லி தூண்டுவாரு. And he would encourage them to do things against the scriptures. அவங்களுக்கு தெரியாது நாம வேதத்துக்கு புறம்பா போயிட்டு இருக்கோம்னு தெரியாது. ஏன்னா அவங்க எதுல பிரம்மையில அவங்க அப்படியே மயங்கி போயிருப்பாங்கன்னா, அப்பா இவ்வளோ பெரிய ஆள், அவர்லாம் பொய்யே சொல்ல முடியாது, அவர்லாம் தப்பே சொல்ல முடியாதுன்னு சொல்லி நினைப்பாங்க. We will think that he is telling us the truth, so we will not understand the enticement that he is taking us through the evil path. பாருங்க, from the scriptures. எந்த மனுஷனும் தன்னை ரொம்ப பெரிய ஆளா மாறிட்டு உயர்றாங்க பாருங்க, நாம எச்சரிப்பா இருக்கணும். When our people arise in our eyes, we got to be very careful before that. அந்த கிளாம் அண்ட் கிளிட்டர், அந்த அவருடைய பிரகாசமும் அவர்களுடைய பிரபலமும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்முடைய கண்ணை மயக்கிடக்கூடாது, நம்முடைய சிந்தையை மழுங்க பண்ணிடக்கூடாது. And their glamour and riches should not blind our eyes. என்னதான் அவங்க பெரிய ஆளா இருந்தாலும், however big these preachers might be, வேதம் சொல்லுகிறது போல எல்லா ஆவிகளையும் நீங்க சோதிச்சு பார்த்து தான் நீங்க நம்பணும். As the Bible says, test every spirit and then believe. அதனால தான் பவுல் சொன்னாரு, hence Paul says, நான் உங்களுக்கு உபதேசித்த சுவிசேஷத்தை தவிர வேறு ஒரு சுவிசேஷத்தை நானே வந்து சொன்னாலும், வேறு ஒரு தூதன் வந்து சொன்னா கூட நீங்க நம்பாதீங்கன்னு சொன்னார். and Paul says the truth and the doctrine that I preach you, do not accept the other doctrines, whatever is preached to you. Even I come again and preach you another doctrine, do not accept it. Even if an angel will come and preach a different doctrine, do not accept. என்ன ஆச்சரியம், எவ்வளவு எச்சரிப்பா சொன்னார் பாருங்க. See the caution that he gives on to us. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை வந்து எந்த ஊழியனுக்கும் கொடுக்கவே கூடாது. May we not give the celebrity status to any preacher. யாரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், மனுஷன் தான். However big a preacher might be, after all he is a human at last. எவ்வளோ பெரிய பாஸ்டரா இருக்கலாம், மனுஷனே. However big a pastor that he might be, ultimately he is a human. எவ்வளோ பெரிய உபதேசகரா இருக்கலாம், எவ்வளோ பெரிய வெளிப்பாடுகள் உங்களுக்கு இருக்கலாம், மனிதனே. Whatever revelations that he might have, and ultimately he is a human. அதை நீங்க மறந்துடவே கூடாது. You shouldn't forget this. அதை நாம மறந்துட்டு நாம் அவர்களை பின்பற்றி அவர்கள் சொல்வதெல்லாம் நாம் அப்படியே கண்மூடித்தனமாக கேட்டுக்கொண்டே இருப்போமானால், என்றைக்காவது ஒரு நாள் நாம நயங்காட்டப்படுவோம், நய வஞ்சகத்திற்குள்ளே நாம் சிக்கிவிடுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. If you get blindfolded and accepting everything what he says, a day will come when he might be able to entice you through his words. சில வேளை நாம நிறைய வேளையில கெர்ச்சிக்கிற சிங்கத்திற்கு நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருப்போம். We will be very cautious against the roaring lion. ஆனால் ஆட்டை போல வருகிறவர்களை வந்து நம்ம வந்து அப்படியே கை நீட்டி நம்ம வரவேற்று விடுவோம். But when we see people coming to us in a humble way as a lamb,
great, we accept ஆனா them, right? இயேசு சொன்னாரு, Jesus said, கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிப்பாருங்க, be cautious to false prophets. ஏன்னா அவங்க ஓநாய் போல வரமாட்டாங்க. They will not, these false prophets, they may not come as a wolf. அவங்க எப்படி வருவாங்கன்னா, How will they come? ஆட்டு தோலை போர்த்தின ஓநாய்கள் போல வருவாங்க. And these false prophets will come as a wolf covered with a coat of lamb. wolf in sheep's clothing. Amen. வெளிய பார்த்தா ஆடு, Outside if you look, the coat is sheep. வெளிய பார்த்தா ஆடு, Outside the look is coat sheep. ஆனா உள்ள என்னன்னா ஓநாய். And they are wolves inside. அதனால நான் சொல்லுவேன், That's why I would say, நீங்க வஞ்சனை என்பது நிஜம், அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அது எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒரு காரியம். hence enticement is the truth. Everyone will go through this path. அது ஒரு ரியாலிட்டி, It's a reality. பாசிபிலிட்டி. நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக நம்மை நயவஞ்சப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் வரதான் செய்யும். And this enticement will come to you in any walk of life. ரெண்டாவது நான் சொன்னேன், நயவஞ்சகம் என்பது மனிதர்களால வரும். And it is through people that it comes. பாவிகள் உன்னை நயங்காட்டினாலும்னு போட்டிருக்கு. But even if the sinners entice you, that is what is said, sinners may entice you. If sinners entice you, அப்படின்னா மனிதர்களால் அது வருது. and it is through human. எப்படி வருது? He says if sinners entice you. நெருங்கிய உறவுகளால் வருகிறது. And it has come through relations. நெருங்கிய உறவுகள், close relations. ரெண்டாவது, secondly, இந்த நயங்காட்டுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில பிரபலமான மனிதர்களால அது உள்ள வருது. And it comes from revered people who is around us. நம்ம ரொம்ப மதிக்கிற மனிதர்களிடந்து வரும். And it comes from a great people whom we honor very much. மூன்றாவது ஒன்று சொல்லுவேன், இந்த சத்தியம் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். Again we shall read this verse. நீங்கள் நீதிமொழிகள் 1:10 பாருங்களேன். Proverbs 1:10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. My son, if sinners entice you, do not consent. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். It's very important, this word. நயங்காட்டுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கலாம். And we might meet this enticement at some point of time in our life. ரெண்டாவது, நயங்காட்டுதல் என்பது நம்முடைய நெருங்கிய உறவுகளால் அல்லது பிரபலமான மனிதர்களால் நம் வாழ்க்கையில வரலாம். And this enticement might come from a close quarter, that is from a close relations or from a revered people who we esteem high. அந்த பாவிகள் உன்னை நயங்காட்டினாங்கன்னு சொன்னது, அந்த பாவி நம்முடைய உறவாகவும் இருக்கலாம், பெரிய உயர்ந்த மனிதர்களாகவும் இருக்கலாம். But the word, the sinners, what is used here, it could be your own relations or highly revered people by you. அதே வேளையில மூன்றாவது ஒரு சத்தியத்தை சொல்லாம அவர் ஞானி முடிக்கல. And the third enticement, third truth about enticement, the third truth that the preacher reveals here is 1:10 1:10. பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. My son, if sinners entice you, do not consent. அப்ப மூன்றாவது ஒரு முக்கியமான சத்தியம் வெளிப்படுது. The third truth that is being revealed here is, நயங்காட்டுதல் என்பது நாம் அதை எதிர்த்து நின்று சம்மதியாமல் இருந்தால் அது வல்லமையற்றதாக போய்விடும். If you resist this enticement, then it becomes powerless. நாம் அதை எதிர்த்து நின்றால், அதுக்கு சம்மதியாமல் இருந்தால், எவ்வளவு பெரிய நயங்காட்டுதலா இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யவே செய்யாது. However big the enticement might be, if you resist and stand steadfast against it, it will not have effect on you. அப்பனா நயங்காட்டுறதுல விழுறதும் நாம ஜெயித்து நிக்கிறதும் நம்ம கையில இருக்கு. Hence victory over enticement is in your hands. Whether you fall for it, whether you stand up against it, it is in your hand. It is in your hands whether you stand or fall for it. நீங்க அந்த நயங்காட்டுதல்ல நீங்க அடித்து கொண்டு போகப்படுற ஒரு வெள்ளம் போல நீங்க போகணும் அப்படின்னா நீங்க சம்மதிச்சா அது நடக்கும். This enticement might come as a flood and you accept, you might even flow with it. நீங்க கன்சென்ட் பண்ண அது போயிடும், நீங்க அதுல போய்டுவீங்க. It will carry you if you show consent to it. ஆனால் நீங்கள் எதிர்த்து நின்று நீங்கள் சம்மதியாமல் நின்றால் எவ்வளவு பெரிய வெள்ளமா வந்தாலும் நீங்க அதற்கு முன்பாக ஒரு வெற்றியோடும் ஜெயத்தோடும் முன்னேற முடியும். And you can be triumphant if you stand against it, and you can come out victoriously if you stand against and resist. அன்பானவர்களே, உலகத்துல ஏமாற்றவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க.
There might be deceived in this world. people deceivers வந்து they'll be there in this world. Amen. இந்த உலகத்துல வந்து நம்மள நயங்காட்டுறவங்க என்னைக்குமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. People will be there who will entice you. நீங்க நினைக்காதீங்க கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு தான் வந்தாங்கன்னு. Don't think that the false prophets have come into the world only கள்ள today. போதகர்கள் இன்னைக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்காதீங்க. Don't think that these prophets have come today. அவங்க வந்து இயேசுவின் காலத்திலே இயேசு எச்சரிப்பு கொடுத்தார். Even in days of Jesus, he cautioned us. சபையில 2000 வருஷம் சரித்திரத்துல எல்லா காலத்திலையும் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. And 2000 over a period of time, over 2000 years, the Lord has said, be cautious to these false prophets. They have been existing for 2000 years. False prophets, false teachers, you cannot stop them. நீங்க அவங்கள நிறுத்தலாம் முடியாது. ஆனா நீங்க என்ன செய்யலாம்னா அவர்களை வந்து நீங்க ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு எடுத்து விடாம போயிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில நயவஞ்சகம் வராதபடிக்கு நீங்க சம்மதிக்காம அதற்கு எதிர்த்து நிக்கலாம். You can be cautious to stand against this enticement what they bring to you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அதனால தான் நீங்கள் உபாகமத்துல வாசித்தோம் பாத்தீங்களா? Hence we read in Deuteronomy. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நம்ம வாசித்தோம். Deuteronomy chapter 13 verses 6 to 10. உன்னுடைய சகோதரன் உன்னை நயவஞ்சகமாய் நடத்துவான், உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், உன் மனைவி, உன்னுடைய நெருங்கிய நண்பன் எல்லாருமே உன்னை நயவஞ்சகமா நடத்துவாங்க. Your own relations who are close to you, they might entice you. It can be your brother, your sister, your friend, your wife, your brother, no matter who they are. எல்லாரும் உன்னை நயம் காட்டலாம். They might entice you. ஆனால் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, but the verse 8 says, நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒளித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும்னு போட்டிருக்கு. You shall not consent to him or listen to him, nor shall your eye pity him, nor shall you spare him or conceal him, but you shall surely kill him. என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க. How dreadful it is. என்னெல்லாம் செய்யக்கூடாதா? What shall we not do? நீ அவனுக்கு சம்மதிக்க கூடாது. 8ஆம் we shall not consent. இரண்டாவது நீ அவனுக்கு செவி கொடுக்க கூடாது. we shall not listen to him. மூன்றாவது thirdly உன் கண் அவன் மேல் இரக்கம் காட்டக்கூடாது. your eye shall not show pity to him. நாலாவது fourthly நீ அவனை தப்ப விடக்கூடாது. and you shall not spare him. ஐந்தாவது நீ அவனை ஒளித்து வைக்க கூடாது. and nor shall you conceal him. அப்பனா அர்த்தம் என்ன? but what does it mean? நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி வஞ்சகம் வந்தாலும் whatever enticement that we might come across in our life, அதற்கு நம்ம விட்டு கொடுப்பதும் அதை நாம எதிர்த்து நிற்பதும் நம்ம கையில இருக்கு. it is in our hands whether to resist this enticement or to fall for it. நீங்க விட்டு கொடுத்து இடம் கொடுத்து ஒளிச்சு வச்சு நீங்க அதுக்கு உற்சாகம் காட்டுவீங்களானா, அது எதிர்த்து நிக்காம போவீங்களானா, நிச்சயமாய் நீங்கள் அதில் விழுந்து விடுவீர்கள். and you shall surely fall if you consent to it, listen to it, and show pity to the person and spare him and conceal him. You shall surely fall for this enticement. நான் சொல்லுவேன், இந்த நயங்காற்றவர்கள்ட்ட மாத்திரம் நம்ம எப்படி இருக்க கூடாதுன்னா இரக்கமே காட்டக்கூடாதுன்னு போட்டிருக்கு. we should not show pity to these people who try to entice you. இது ரொம்ப சங்கடமா தான் இருக்கும் சில தடவை செய்யறதுக்கு. it could be quite painful to you. ஆனால் நீங்கள் வெற்றி எடுக்க இதான் வழி. this is the only way of triumph. நீங்கள் தப்பித்துக் கொள்ள இதான் வழி. this is the only way of escape. நீங்கள் சத்ருவிடத்திலே பிசாசினிடத்திலே இரக்கம் மாத்திரம் காட்டுவீர்களானால் நிச்சயமாகவே இந்த இரக்கம் உங்க வாழ்க்கையினுடைய முடிவாக மாறிடும். and if you shall show mercy to Satan, certainly you will be destroyed. ஏனென்றால் அவன் எதற்கு வர்றான்னு சொன்னா இரக்கம் காட்டுறதுக்கு வரல. Satan doesn't come to show mercy to you. அவன் எதுக்கு வர்றான்னா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். and the Satan comes to kill and to destroy you and to rob you. For no other thing he comes. அதனால நாம் அவன்கிட்ட ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். we got to be very vigilant and cautious onto this. ஆகவே தான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். hence we read James 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், obey God,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், and resist the devil, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். and he shall flee from you. எப்போ அவன் ஓடி போவான்? When will he flee? நீங்க அவனுக்கு எதிர்த்து நிக்கிற வரைக்கும் அவன் ஓட மாட்டான். Till you resist him, he will not flee. அதனால தான் எபேசியர் 4 அதிகாரம் 26 முதல் 27 வசனங்களை வாசித்தால், And we read Ephesians 4:26 to 27 to 27. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். Be angry and do not sin. Do not let the sun go down on your wrath, nor give place to the devil. நீங்க பிசாசுக்கு என்ன கொடுக்காதீங்க? இடம் கொடுக்காதீங்க. Do not give place to the devil. அவனுக்கு இரக்கம் காட்டாதீங்க. Do not show mercy. அவனை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிடாதீங்க. Do not look at him and pretend as if you have not seen him. அவனை எதிர்த்து நில்லுங்க. Resist him. அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. Do not give place to him. நீங்க அப்படி சம்மதியாமல் இருப்பீர்களானால், if you would resist him and stand steadfast, நீ don't show consent, when you don't show consent, உங்களுடைய சம்மதத்தை நீங்க தெரிவிக்காம இருப்பீங்களானா, when you do not show consent, நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுவேன், only I will tell you, என்ன நயங்காட்டுதல் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். and whatever sort of enticement that might come in your life, you will escape. பிசாசுக்கு ரொம்ப இடம் தேவையில்லை. Devil doesn't need much place. அவனுக்கு பெரிய வைட் ஓபன் டோர் தேவையில்லை. He doesn't need a very wide open door. அவனுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும். He needs only a small hole. இந்த வீட்ல பாத்தீங்கன்னா அந்த எலி வரத பாத்திருக்கீங்களா? You have seen rats in your house. எப்படி வருது தெரியுமா அது? You know how does it come into? அகலமாக விரிந்த கதவுகள்ல இருந்து உள்ள வராது. The rat do not enter your house through open doors, big doors. தேடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பைப் இருக்கும். And that can be a small pipe. சமீபத்துல எங்க வீட்ல ஒரு எலி படாத பாடுபடுத்திட்டு இருக்கு. It happened in my house recently. எலி தொல்லை பயங்கர தொல்லை. And it was a great trouble to us. நாங்க எல்லா ஜன்னலையும் மூடி வச்சிருக்கோம். We used to close all the windows. எல்லா கதவையும் மூடி வச்சிருக்கோம். All the doors we used to close. ஆனா காலையில பாத்தீங்கன்னா அது அட்டகாசம் பயங்கர அட்டகாசமா இருக்கு. It played havoc in the morning when we see. இப்படி இது வந்துச்சு. How did this rat enter the house? கடைசில எப்படி வந்துச்சு தெரியுமா அது? You know how did it enter? பெரிய கதவு வழியா வரல. It didn't come through great எப்படி open வந்துச்சு door. தெரியுமா? என் வைஃப் கண்டுபிடிச்சாங்க அத. Ultimately my wife found out how it came. ஒரு நாள் அத அந்த எலிய பார்த்துட்டாங்க. Once she seen the rat. அத விரட்டிட்டே போய் அத அடிக்க போனா. And when she started chasing the rat. இந்த கிச்சன் ஸ்லாபுக்கு மேல ஒரு சிம்னி இருக்கு, சிம்னி. There's a chimney over the kitchen slab. காப்னு சொல்வாங்க, சிம்னி. It's a chimney. அந்த சிம்னில ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. And there was a small crack in the chimney. இது கீழ இருந்து அப்படியே தாவுதான் அந்த ஓட்டைக்குள்ள. And from the slab it used to jump over to the crack. அப்படியே கண் பாக்கும்போது அப்படியே உள்ள ஜம்ப் பண்ணி அந்த ஒரு சின்ன துவாரத்துல வெளிய ஓடிருச்சு. And through the small hole in the chimney the rat ran away. வந்தது அந்த வழிதான். And it came through that small hole. எங்களால நம்பவே முடியல. I couldn't believe it. இந்த சின்ன ஓட்டையில எப்படி இவ்வளவு பெரிய எலி வந்துச்சு? Through this small hole, how this rat could come in? இவ்வளவு பெரிய எலி. That's a big one, quite a big rat. ஆனா அதுக்கு தேவை ஒரு சின்ன ஓட்டை தான். That is a small hole, that's all it needs. நம்ம சம்மதம் சின்ன சம்மதமா இருக்கலாம். It could be a small consent from us. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. We might think after all this is nothing. இந்த பேச்செல்லாம் ஒண்ணுமே இல்ல. The words are nothing to me. இந்த உரையாடல் கான்வர்சேஷன்லாம் ஒண்ணுமே இல்ல. This conversation doesn't mean anything. இந்த ஒரு சின்ன ஃபோன் கால்ல ஒண்ணுமே இல்ல. This small phone call is nothing. இந்த ஒரு சின்ன நம்பர் ஷேர் பண்றது ஒண்ணுமே இல்ல. There's nothing wrong in sharing this number. இந்த சின்ன டெக்ஸ்ட்ல ஒண்ணுமே இல்ல. There is nothing wrong in the small text. இந்த ஒரு எஸ்எம்எஸ்ல இந்த வாட்ஸ்அப்ல ஒண்ணுமே இல்ல. There is nothing wrong in sending a small SMS on WhatsApp. There is nothing in it. ஒரு சின்ன உறவுல ஒண்ணுமே இல்ல. There is nothing in a small dialogue. ஒரு சாதாரண கான்வர்சேஷன்ல ஒண்ணுமே இல்ல. After all, an ordinary conversation, there is nothing in it. இதெல்லாம் கேஷுவல் நினைக்கிறோம் பாருங்க. This is all casual that we consider. அந்த சின்ன ஓட்ட போதும். That is more than enough for the devil. அவருக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க. If you give place for the small hole. அந்த நயங்காட்டுதல்ல கடைசில நம்மள சிக்க வச்சிருவான். And the Satan will lead you into the enticement and we fall into it. அதான் போட்டுருக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. And do not spare the devil, do not give place to the devil. நீங்க அவனுக்கு இரக்கம் காட்டாதீங்க. Do not show pity to him. அவனை நீங்க எதிர்த்து நில்லுங்க. You need to resist the devil. ஹல்லேலூயா. Hallelujah.
எனக்கு ஒரே ஒரு வசனத்தோட நான் முடிக்க விரும்புறேன். With one verse I would like to finish. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22 முதல் 23. Matthew chapter 16, 22 to 23 may we read. இந்த சம்பவத்தை நீங்க படித்தீங்கன்னா If you read this incident, இயேசுவுக்கு ரொம்ப பிரியமான அவரோடு நீண்ட நாள் பயணித்த ஒரு மனுஷன் வந்து பேதுரு. and Peter is the person whom the Lord refers here. இந்த மனுஷன் வந்து இயேசுவே அவனை அழைத்தார். Jesus called Peter. இயேசுவே தன்னை பின்பற்றி வரும்படி அவனுக்கு அழைப்பை கொடுத்தார். Jesus called Peter and said, "Follow me." இந்த பேதுரு வந்து ஒரு காலம் இயேசுகிட்ட வந்து நான் காவலிலும் சாவலிலும் உம்மோடே இருப்பேன் என்று சொன்னான். And once Peter said, even in death or I might be with you always. அவன் சொன்னான், ஆண்டவர் ரொம்ப நம்பினார் அவனை. God believed it. அவனுக்கு வந்து வரிப்பணம் கட்டுற வேலையை கூட அவன்கிட்ட தான் கொடுத்தாரு. And paying tax also Lord gave it unto him. எல்லா காரியத்திலேயும் அந்த மனுஷன் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். And in every aspect Peter was there with Jesus. ஆனால் ஒரு நாள் இந்த பேதுரு வந்து இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு நீங்க 22ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். Then Peter took him aside and began to rebuke him, saying, "Far be it from you, Lord, it shall not happen to you." இப்பதான் துவங்கினானா. And he began to do this, began to rebuke. Amen. இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான்னு போட்டிருக்கு. He just began to rebuke the Lord. ஆனா இயேசு And Jesus said, தொடங்கினதை வந்து தொடர விடல. and Jesus did not allow it to grow. He did not allow it to continue. He did not allow the rebuke to continue. தொடக்கத்திலே ஆண்டவர் திரும்புறாரு. And he nipped it in the beginning. அவர் சொல்ற 23ஆம் வசனத்துல, and verse 23 he says, பேதுருவை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. and he turned and said to Peter, "Get behind me, Satan. நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். You are an offense to me." தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். For you are not mindful of things of God, but things of men. எப்ப சொன்னார் இத? When did he say? எல்லாம் வளர்ந்த பிறகு இல்ல. He did not tell all this after he grew. பேதுரு எப்போ இயேசுக்கு பிசாசா தெரிந்தான்னா எல்லா அக்கிரமும் செய்த பிறகு இல்ல. And Peter did not reveal himself as Satan unto Jesus when he did everything. ஆரம்பத்திலே அவனுக்கு என்ன பட்டம் கொடுத்தாருன்னா, நீ பிசாசா இருக்கிற. And he rebuked Peter and said, "Get thee behind me, Satan." Right at the beginning. Right at the beginning he said. நிறைய வேளை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆரம்பத்தில் அவங்கள தேவதூதனை மாதிரி பார்த்துட்டு அம்மா காரியம் எல்லாம் கைமீறி போன பிறகு அவங்கள பிசாசா பார்ப்போம். And in our lives we consider these people at the beginning, we consider them as angels, but later on when they deliver the works, then we think them they are the devils. So many times when things get out of hand, then we look at them as devils. Amen. But in the beginning they are all angels. பாடம் என்னன்னா, what is the lesson? ஆரம்பிக்குது இப்பதான். It has just begun. நயங்காட்ட துவங்குகிறானா? Is he trying to entice you? ஆரம்பத்திலே அவனை ஒரு தேவதூதனா இல்ல, அவனை வந்து பிசாசாக நீங்க ட்ரீட் பண்ணணும். Nip it at the bud. Do not consider him as an angel, but as a devil. சிம்சோனுக்கு வந்து தெலேலா ஆரம்பத்தில் ஒரு அழகியாக தெரிந்தான், முடிவில் தான் அவள் வஞ்சகக்காரியாக தெரிஞ்சான். And Delilah looked very beautiful and pretty into the eyes of Samson, but only at the end he came to understand that she was trying to entice him and lead him to destruction. என் மகனே, my son, என் மகளே, my daughter, பாவிகள் உன்னை நயங்காட்டினார், even if the sinners entice you, நீ சம்மதியாதே. do not consent. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். I know that this lesson might be useful to you. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினது ஆண்டவர் நமக்கு போதிக்கும்படியாக. And the Lord wanted to teach to you and preach unto you. இன்றைக்கு ஆண்டவர் பேசினது நம்மை எச்சரிக்கும்படியாக. And this is a warning which has been given to us by the Lord. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினது நம்மை விடுவிக்கும்படியாக. The Lord wanted to deliver us from this enticement. ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவாராக. May the good Lord lead us. ஜெபம் பண்ணுவோமா? May we pray. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். May we look unto the Lord.
ஆவியான அன்பு எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான அன்பு எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியானவரே, Holy Spirit, எங்களை முழுவதுமாக ஆட்கொள்ளும். Lord, govern us, Lord. Lead Take us. total control of us. Amen. எந்த பாவியோ, எந்த பெரிய ஆளோ, எந்த ஒரு சொந்தமோ எங்களை ஆட்கொண்டு விடாதபடி நீர் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்வீரா. Lord, may you lead us, Lord. Let not anyone, Lord Jesus, great people or our relations or our friends entice us. Help us, Lord Jesus. எப்பொழுதும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே எங்களை வைத்துக்கோ. May we be under your care at all point of time. எந்த காலத்திலேயும் யாராலும் எதினாலும் நாங்கள் நயங்காட்டப்படாதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க கிருபை தந்து ஆசீர்வதி. Give us a sound mind, Lord, that we may not fall, Lord Jesus, for this enticement at any point of time in our walk of life, Lord. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். Lord, may you lead us, Holy Spirit. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும். Lord, we glorify your name alone, Lord. இந்த நாளிலேயும் உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க கிருபை கொடுத்தீர். Thank you, Lord Jesus, for helping us, Lord Jesus, to meditate on your word. இந்த நாளிலேயும் இன்றைக்குள்ள வேத பகுதியை வாசித்து முடிக்க கிருபை தார். Lord, give us the grace, Lord Jesus, to finish today's portion, Lord Jesus. அதை வாசித்து முடிக்க கிருபை தார். Give us, Lord Jesus, your grace to read and complete the portion today. உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். We glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. acabrc.comக்கு போங்க. அதில் நேற்றைக்கு வரைக்கும் நான் கொடுத்த ஒவ்வொரு காலை தியானத்தினுடைய நோட்ஸ், ப்ரீச்சர்ஸ் நோட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது. And you would go to www.acabrc.com. All the notes are available for you. நீங்கள் அதை வாசிங்க, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. Read that, it will be very useful to you. கர்த்தர் தாமே உங்களை May the ஆசீர்வதிப்பாராக. good Lord bless you. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி Today's portion is எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 36ஆம் வசனம் வரைக்கும். Numbers chapter 28 to 36 you may read today. இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினால எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து முடிக்க தீர்மானம் எடுங்க. May the good Lord give you the grace to complete the book of Numbers. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாரா. May the good Lord be with you and may he lead you. Praise the Lord. Praise the Lord. Amen.